ஹை டு ஆல் வெல்கம் பேக் டு பயோ ஸ்குவாட் அண்ட் தமிழ். சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. February 19 நமக்கு சயின்ஸ் எக்ஸாம் நடக்க போகிறது. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் கட்டாயமாக படிச்சுக்கணுங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ், இந்த டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் அப்படிங்கிறது சிபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய ஒரு கண்டென்ட். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த பிக்சர் பேஸ்டாக நிறைய முறை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இந்த பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின். இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின் உங்க ஸ்க்ரீன்ல பாருங்க. நமக்கு இதே சேம் இமேஜை கொடுத்துட்டாங்க. 1 2 3 4 நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதுல எந்த போர்ஷன் மேக்ஸிமம் போட்டோசிந்தசிஸ் பண்ணும் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியஸ்ட் ஒரு திங். இதை படிச்சுக்கிறது பெஸ்ட். இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சர்ல என்னங்க இருக்கு கேட்க அப்படின்னா, அந்த பிளேட்ல ஒரு மெட்டீரியல் வச்சிருப்பாங்க. என்ன வச்சிருக்காங்க? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வச்சிருக்காங்க. இப்போ இதை தான் நமக்கு கொஸ்டினா கேட்டுருவாங்க. இந்த டயக்ராமை போட்டுருவாங்க. இந்த பிளேட்டை வச்சுட்டு அந்த பிளேட்டை மார்க் பண்ணி இதுல இருக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸாம்பிள் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு பாருங்க. இப்போ இந்த பிளேட்ல என்ன இருக்கு, இந்த மெட்டீரியலை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் நமக்கு நிறைய முறை வந்திருக்கு. இது மட்டும் தான் கேட்பாங்களான்னா இல்ல. கண்டிப்பா ஸ்டொமேட்டா பத்தின கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஸ்டொமேட்டா இது வந்து ஓப்பன் சைடு எப்படி இருக்கு, க்ளோஸ்டு சைடு எப்படி இருக்கு, இப்போ இதுல காட் செல் யாரு, இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, அட்லீஸ்ட் இந்த பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி ஏ என்ன பி என்ன சி என்ன அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நியூட்ரிஷன் இன் அமீபா. இது டீடைல் கொஸ்டினா கேட்குறாங்க. இந்த டயக்ராம் பேஸ்டாவும் கேட்கறது உண்டு. ஜஸ்ட் இந்த டயக்ராமை போட்டுருவாங்க. இது இந்த பிக்சர் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். உங்களுக்கு தெரியும், சலைவால ஸ்டார்ட் பண்ணி நமக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன் வரைக்குமே நிறைய என்சைம்ஸ் இருக்கு, நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ எந்தெந்த பார்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் அங்க என்ன என்சைம் இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்றது தெரியும். ஸோ இதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வண்டர்ஃபுல் ஹார்ட் பிக்சர் நமக்கு வந்துருச்சு. இதுல 4 ஒரு வால்வோட 4 சாம்பர்ஸோட திங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 2 வால்வோட கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எந்த பக்கம் டீஆக்சினேட்டட் பிளட், எந்த பக்கம் ஆக்சினேட்டட் பிளட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எய்தர் ஹார்ட் அப்படி கேட்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம் கேட்கலாம். ஸோ இங்க வந்து நீங்க பார்ட்ஸை மார்க் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் நமக்கு வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெஃப்ரான். நமக்கு நெஃப்ரானை கொடுத்துட்டாங்க. இதுல கேட்கறதுக்கு கொஸ்டினாங்க இல்ல. குளோமெருலர் நெஃப்ரைட்டிஸோட வேலை என்ன, பவுமேன்ஸ் கேப்சூல்னா என்ன, இந்த டிஸ்டல் டக்ட், கலெக்டிங் டக்ட் இதோட வேலைலாம் என்ன, இந்த மாதிரி கேட்கறதுக்கு எக்கச்சக்கமான கொஸ்டின் இருக்கு. இந்த பிக்சர் பாருங்க, ரொம்ப ஈஸியஸ்ட் பிக்சர். வரைஞ்சாலும் மார்க், பார்ட்ஸ் மார்க் பண்ணாலும் மார்க், ஃபங்க்ஷன்ஸை மார்க் பண்ணாலும் மார்க். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் வரும் பாருங்க. அந்த கொஸ்டின்ல சென்சரி நியூரான் எங்க இருக்கு, எஃபெக்டார் மசில் எங்க இருக்கு, ரிலே நியூரான் எங்க இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் ஹேவ் எவால்வ் இன் அனிமல்ஸ் ஒய் அப்படிங்கிறதுக்கான விஷயமும் நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. பிகாஸ் பிரெயின் வந்து தட் மச் ஃபாஸ்டர் கிடையாது அப்படிங்கிற கண்டென்ட்டும் நமக்கு அங்க இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கலாம். இது சூப்பர். நியூரானோட டயக்ராம். இது நியூரானோட டயக்ராமை வரைஞ்சி பார்ட்ஸ் மார்க் பண்ணாலும் மார்க் உண்டு. அந்த மாதிரியும் ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க வந்து பார்ட்ஸை தனித்தனியா கொடுத்துட்றாங்க. நீங்க ஏதாவது ஒன்று டென்ட்ரைட்டை மார்க் பண்ணிட்டாங்கன்னா மிச்சம்லாம் நீங்க மார்க் பண்ணணும். அந்த மாதிரி டயக்ராம்ஸ் வந்துடும். இது பிரெயின். உங்களுக்கு தெரியும், இந்த பிரெயின்ல வந்து செரிப்ரம் எங்க இருக்கு, செரிபெல்லம் எங்க இருக்கு, மெடுல்லா ஆப்ளிங்கேட்டா எங்க இருக்குங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஏதாவது ஒரு இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி இது என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியணும்ல. ஸோ இந்த டயக்ராமையும் நம்ம கிளியரா பார்த்துக்கலாம். வரைஞ்சு பார்க்கறது ரொம்பவே பெட்டரா இருக்கும். இது நமக்கு தெரியும், எண்டோகிரைன் சிஸ்டம் என்ன, ஹியூமன் பீயிங். இதுல மேக்சிமம் கேட்கறது இந்த பிட்யூட்ரி கிளாண்டை பத்தி கேட்கறாங்க. உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கொஸ்டினும் இதுல கொடுத்துருக்கேன். இந்த கிட்னியோட அசோசியேட் ஆயிருக்கிற கிளாண்டுக்கு பேர் என்ன, அதுக்கப்புறமா இந்த பர்சனாலிட்டி ஹார்மோன் எது, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து லீஷ்மேனியா, அமீபா, பிளாஸ்மோடியமும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அந்த பிக்சரை நான் இன்க்ளூட் பண்ணல, மறந்துட்டேன், சாரி. அதையுமே சேர்த்து படிச்சுக்கோங்க. இவங்க 3 பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, இவங்க 3 பேருக்கும் இருக்க சிமிலாரிட்டிஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதை பாருங்க, லீஷ்மேனியாவோட ஸ்டேஜஸ் வந்து நீங்க வரிசைப்படுத்தி சொல்லணும். அதுவும் இங்க கொடுத்துட்டாங்க. அதை பிக்சரை கிளியரா பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். இப்ப இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. இந்த 4 இமேஜும் சேர்த்து டுகெதராகவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏபிசிடின்னு 4 இமேஜையுமே நேம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஒவ்வொருத்தரை பத்தின கொஸ்டின்ஸுமே இதுல இருக்கு. நான் அந்த எக்ஸாம்பிள் கொஸ்டினே உங்களுக்கு இதுல அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க.
என்னென்னலாம் கேட்டிருக்காங்க பாருங்க. ஏபிசிடிய நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதுல என்ன ப்ராசஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப காமனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இதையுமே நம்ம பார்த்துக்கிறது நமக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கன்டென்ட்டா தான் இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க. ஹியூமன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதுல பார்ட்ஸ நம்ம மார்க் பண்ணணும். ஃபெல்லோபியன் டியூப் எங்க இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். செர்விக்ஸ் எங்க இருக்கு, வெஜினா எங்க இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. இவங்களோட ஃபங்ஷன் என்னன்னு கேட்கறாங்க. ஈஸ்ட்ரோஜன் ஃபீமேல் ஹார்மோன் பேர் என்னன்னு கேட்கறாங்க. அப்படியெல்லாம் இருக்கு. இப்ப இந்த பிக்சர் பாருங்க. நமக்கு எய்தர் எல்எஸ்எஃப் ஃப்ளார் குடுத்தாலும் ஓகே. இல்லன்னா ஃபெர்டிலைசேஷன் குடுத்தாலும் ஓகே. ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் கிரெயின் குடுத்தாலும். இத குடுத்துட்டுமே நெறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்கறதுக்கு இருக்கு. நம்ம ஹீமோட்ராபிசம் பத்தின கொஸ்டின்ஸ் இருக்கு. எல்லாமே இதுல வருது. ரே டயகிராம்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரே டயகிராம் ரொம்ப முக்கியம். இப்ப கான்கேவ் மிரர்ல ஒரு மாதிரியும், கான்வெக்ஸ் மிரர்ல ஒரு மாதிரியும் இருக்கும். இத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு இந்த 2 டேபிளையும் பார்த்துக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒன்ஸ் இந்த டேபிள கோ த்ரூ பண்ணி இதுல இருக்க மாதிரியே நீங்க ஒரு இமேஜினேஷனை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்க புக்ல குடுத்துருக்கிற அந்த ரே டயகிராமை இது கூட கம்பேர் பண்ணி நீங்க ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இமேஜ் ஹியூமன் ஐயோட இமேஜ். இதுலயுமே நமக்கு ரெட்டினா, சிலரி மசில், கார்னியா அண்ட் ஆப்டிக் நர்வோட ஃபங்க்ஷன்ஸ் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. இப்ப இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் பண்றது யாரு அப்படின்னும், ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் மெயின்டைன் பண்றது யாரு அப்படின்னும் குடுத்துருக்கு. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத தவிர்த்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில வந்து இந்த டாட் எலக்ட்ரான் டாட் கான்ஃபிகரேஷன் அது பார்க்க வேண்டியதா இருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் பத்தி பார்க்கணும். விஐ கிராஃப்ஸ் பத்தி பார்க்கணும். இது கொஞ்சம் மைனர் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதுனால நான் அதை இதுல இன்க்ளூட் பண்ணல. இது எல்லாமே மேஜர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுக்கு பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இதை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். February 19 எக்ஸாம் ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு வந்து எப்படி இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பயோஸ்குவாட் இன் தமிழ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் இதை தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால தான். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பயோஸ்குவாட் இன் தமிழ்.